எனக்கும் இனி மாமாக்கு பரிசு போட்டுடுவாங்க அண்ணா. என்னண்ணா திருமணம் அண்ணா. இப்பதான் கல்யாணமே வேணா, நான் எதுவுமே பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டியா? ஆமா அண்ணா. அத்தை மகன் சேகரமன் அவ்வளவு கொள்ளை பிரியும். நீ அவர் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கிறது எனக்கு தெரியும். நான் இப்போதே புறப்படுகிறேன் ஆத்தூருக்கு. அத்தை மகன் சேகர உனக்கு திருமணம் நான் சீக்கிரம் பரிசு போட்டுட்டு பத்திரிகை வச்சுன்னு வந்துடுறேன். வாயில விரல விடாதம்மா, சொல்லுமா. வேற என்ன விடுமா? சரி சொல்லுமா சொல்லு. சரி எதுக்கு கூப்பிட்டு மறுபடியும் சொல்லு. சத்தியமா மாமா வீட்டுக்கு தான் போறேன். கவலைப்படாத போயிட்டு பல ஆளும் கூட போறேன் பாத்துக்கினே. ஒண்ணு இல்ல, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதனால அத்தை மகன் சேகர் எப்ப பார்க்க போறேன்னு ஒரே ஆர்வம். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன். அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் இங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த பக்கத்தில் அன்பிற்கும் பண்பிற்கும் நீ எந்த நெஞ்சத்தில் மன்னவர் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் தார்முகிலாய் கோவிலே உன் புகழ் வாடியவே. சிந்தி வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா வெண்ணிறமேனே உன் மனம் பித்தாச்சி என் செல்லம்மா செவ்வானம் எங்கும் பாலூரும் நேரம் தென்வானம் எங்கும் தேனூரும் நேரம். சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா வெண்ணிறமேனே என் மனம் பித்தாச்சி என் செல்லம்மா. மறுபடியும் எதுக்கா கூப்பிட்டேன்? மாமா வீட்டுக்கு தானே போறீங்க? மாமா வீட்டுக்கு தான் போறேன். மாமாண்டு என் நம்பர் கொடுத்துட்டு வாங்க அண்ணா. நம்பர் என்ன சிம்மா யூஸ் பண்ற? ஜியோ அண்ணா. நல்ல டவர் கிடைக்குதா? யாருக்கு கிடைக்குது? இல்ல ஊருக்கு உனக்கு டவர் கிடைச்சு? ஏன்னா கிடைக்குது, டவரே கிடைக்க மாட்டேது. நீங்க வேற. உனக்கு குண்டிக்கும் கிடைக்குது. வாடர் கிடைக்குது. அப்படியா? நல்லா இருந்த சந்தோஷம். அப்படிதான் இருக்கணும். அததான் சொல்றேன். எனக்கு கூட கிடைக்குது டவர். வேற மாத்திடலாமா சிம்? மாத்திடல அண்ணா. நீ மாறணும்னு ஆசைப்படுறேன். நான் வேற மாற போறேன் அண்ணா. இப்போ நீ மாறிதான் 7 வருஷம் ஆகுது. தெரியாதா? நான் சிம் மாத்த போறேன். சிம்மையா? என்ன சிம் மாத்த போறேன்? அண்ணா ஏர்டெல். ஏர்டெல்? ஏர்டெல்னா ஏர்டெல். ஆமா. சரிம்மா, பிஎஸ்என்எல் சொல்லி வரட்டின்னு பார்த்தேன். நான் ஏன் அதெல்லாம் சொல்றேன்? சரிம்மா, போயிட்டு வரமா. போயிட்டு என்னடா இது போராட்டமா போச்சு? என்னதான் உன் பிரச்சனை? என்ன அண்ணன் கிட்ட பண்ற வேலையா இதெல்லாம்? அண்ணா எனக்கு வெக்கமா இருக்கு அண்ணா. வெக்கம் வந்தா அப்படி பக்கமா நில்லு. சொல்லுமா. அண்ணா என்ன? மாமா வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமா. அண்ணா சொல்லுமா. வீட்ல குடிக்க கூட தண்ணி இல்ல அண்ணா. ஆகையா அண்ணா நான் இப்போதே பிள்ளர் கரைக்கு சென்று தண்ணி எடுத்து கொண்டு வரேன் அண்ணா. தனியாம போறேன். தங்கா காலமோ கெட்டு போயிருக்கின்றது. நமக்கோ சொந்தம் என்று சொல்லிக் கொள்ளும் உலகத்தில் யாருமே கிடையாது. யாருமே கிடையாது. பத்திரமா போயிட்டு தண்ணி எடுத்து வந்துடணும். சரி அண்ணா. வழியில் ஏதாவது அசுபாவதி ஏற்பட போதுமா? நான் வாழ்கின்ற வாழ்க்கை உனக்காக தான் தெரியல. பத்திரமா போயிட்டு வந்துருமா. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். பத்திரிக்கை அடிச்சு வந்துருவோமா.
கரோகரா திருச்சி கோவிந்தா ஏன்டா இப்படி மாத்தி மாத்தி சொல்லலாமா? யாரு மாத்தி சொல்றது? இதெல்லாம் சொல்ற அறிவு கட்டவனே. போங்க அப்பால. ஏன்டா இந்த கொரோனால அவங்க மாறி மூட்டாங்க. என்ன பேசுறீங்க? கொரோனாக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ லாக்டவுன்ல யாரும் வெளிய போக மாட்டாங்க. ஆமா. ரொம்ப நேரம் இவங்க உள்ளே உட்கார்ந்து இருப்பாங்க. அத ஷிஃப்ட் மாத்தி விட்டேன். கடவுளே ஷிஃப்ட் மாத்தி விட்டேன். நான் யார் எப்ப பட்டோம் நானு? ஆமா உண்மைதானே. என்னன்னா ஏய் ஓ அப்படி இருக்கோதெல்லாம் நீ திறமசாலிடா. ஆமா உண்மை. ஆமா ஆமா. அது போட்டு இதோட கோலம். அட உண்டி எடுத்து எங்க போறீங்க கேக்குறியா? ஆமாடா உண்டி எடுத்து எங்க தான் போற நீ? அது எங்க கேக்குறேன்? முருகர் கோயில் எதனா போறியா? அட போங்க அப்பால. அம்மன் கோயிலுக்கு எதனா போறியா? எனக்கு நீண்ட நாளா ஒரு பெரிய வேண்டுதல் ஏத்துமா. வேண்டுதலா? ஆமா. பரவாயில்லடா மத்தவங்களுக்கா உனக்காகவா? எனக்கு நான் உண்டி எடுத்து போன மத்தவங்களுக்கு நான் எடுத்து போறேன். அதான் உண்மைதான்டா. சொல்லுடா என்னடா நானும் தெரிஞ்சுக்கலாம். உண்டி எடுத்து எதுக்கு தெரியுமா போறேன்? எதுக்குடா போன? ஐயா எனக்கு கடன் கொடுத்து ஒக்காலா ஓய் எல்லாம் செத்து போட்டா அந்த திருப்பதி ஏமாளர் உண்டியில போய் துட்டு வாங்கின்னு வரணும். பணம் சதுர்த்துறான். கடன் கொடுத்த அக்கறை வைலா செத்து போட்டா அந்த திருப்பதி ஏமாளர் உண்டியில போய் துட்டு வாங்கின்னு வர போறேன். அந்த அறிவு கட்டவனே எல்லாருமே எதனா வேண்டுதல் நிறைவேறனா காசு எடுத்து போய் உண்டியில தான் போட்டு வருவாங்க. நீ என்ன வித்தியாசமா வாரிட்டு வரேன்டா? அடப்பாங்க அப்பால. ஏன்டா அவங்க பெராத்தனைக்கு உண்டியில துட்டு போடுறாங்க. ஏன் பெராத்தனை உண்டியில இருந்து வாங்கின்னு வர பெராத்தனை? நல்ல பரத்துடா டேய். மக்களே என் நச்சா பெருமாள் அடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிற சோம்பு அப்புறம் லக்கம் வச்சுடா. நீ போற பஸ் எப்படி கவுருமோ? ஏண்டா உன் பாடு எப்ப பச்சா அப்படிலாம் சொல்லாதடா. நான் Happy birthday to you. Happy birthday, day. டேய் பாஞ்சு பேர் நீயே ஒருத்தங்க எங்க கூட தான வர? சரி விடு. அது போடா. ஏண்டா எவன சாவறானோ இல்லையோ சத்தியமா இட்டு தாழ்மால் வச்சுக்கணும். இதைத்தான் வேண்டிக்கிறோம் நானு. என்னடா வேண்டுதல? முதல்ல எவன் தெரியுமா சாவணும்? யாரா? என்ன நம்பி 4.5 லட்ச ரூபா குத்துக்கிறான் பாரு கம்பெனி ஓனர் பண்ணியே. அந்த ஒக்கால போய் முதல்ல சாவணும்டா. டேய் டேய் யாரா அவரு? என்ன நம்ம 15 குடும்பத்துக்கு ஒரு படி அழகுற தேவன்டா. வீட்ல ஓட்டு வாரி நூறடா. டேய் எந்த கூட கிடையாது. நல்லா பேசுனீங்கடா. குத்துக்காந்த திருப்பி கேக்குறான் திட்டு ஒக்கால போய்யா. டேய் யாரா இருந்தாலும் கேட்கதானே செய்வாங்க. யாரா இருந்தாலும் குட்ட பணத்தை கேட்கதானே செய்வாங்க. ஆடாப்பால. என்னடா? நான் எதுக்கு அவன்கிட்ட பணம் வாங்குனேன்? எதுக்கு வாங்குனா? எதுக்குடா வாங்குனா? என்கிட்ட இல்ல அவங்ககிட்ட வாங்குனேன். அதனால அப்ப கேட்டா நான் எப்படி கொடுப்பேன்? ஏண்டா அவன் யோசிக்க தேவல. டேய் என்கிட்ட இல்லாத அவங்ககிட்ட வந்து பணம் கேக்குறேன். என்கிட்ட இருந்தா நான் அவங்ககிட்ட போய் கேட்க போறேன். முன்னாடி புகழ் எழுதி வச்சிருக்காங்கடா இவ்வளவு பாக்கின்னு. அது எப்பவே தண்ணி ஊத்தாயிச்சு. அட பாவி டேய். அவர் எப்பப்பட்டவரு? ஏண்டா உனக்கு தினமும் சரி சாப்பாடு பருப்பு அரிசி எல்லாம் வாங்கி போறாரு. அவன் தானே நம்ம சாப்பிடுறோம். எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். அவர் கொடுக்கறத வாங்கிக்கிறேன். அப்புறம் என்னடா நல்ல மனுஷன் அவருக்கு? கொடுக்கறாரு நான் ஒரு வாங்கிக்கிறேன். நாள்ல பட்னியா போயிருக்கீங்களா? மறுபடியும் அவர் கேட்டா நான் எப்படி தருவேன்? கடன் கொடுக்கிறது எதுக்குடா? ஐயா அதெல்லாம் விடுங்க. செத்துட்டா கூட சத்தியமா என்ன சும்மாவே விட மாட்டான். எவன் விட்டாவும் விடுவோம் என்ன விட மாட்டான். ஏன்டா அப்படி என்னதான் பண்ணுவாரு? 4 லட்சம் ரூபாய் வாங்கி வச்சிருக்கேன் நானா. என்ன தெரியுமா பண்ணுவான்? என்ன பண்ணாரு? நான் தூங்கினு சொல்ல இருட்டுல பேயா வந்து என் பீச கால பூச்சி பந்துட்டு குடுறான்னு. அதுக்கும் ஒரு ஐடியா வச்சுக்கிறேன். அது என்னடா ஐடியா வச்சிருக்க? இந்த ஊரு திருவிழாவுக்கு பம்பு அடிக்கிட்டு பம்பகார வந்திருப்பாங்க. இங்க ஆமா அவங்க விசிட்டி கார்டு வாங்கி போய் 4 பம்பகார வர வச்சு ஒரு 2 இன்ச் ஆணி வாங்கி போய் அதுல அவன் வச்சு இறங்கி விட்டு ஏன்னா ஆலமரமா புளிய மரமா பார்த்து கிண்ணிக்கு அச்சு விட்டு வந்துட்டா நம்ம கம்பெனி ஓனர் பாரு கோயிந்தா அவன் கொத்தா 4 லட்ச ரூபா கோயிந்தா கோயிந்தா. ஏய் அங்கே இது மாதிரி எத்தனை கம்பெனி தாலி எடுத்துட்டு வந்திருக்க? சத்தியமா எனக்கு தெரிஞ்சு 9 கம்பெனி எடுத்துக்கிறேன். இது எத்தனை கம்பெனிடா? 10வது வருஷம் 10வது கம்பெனி கால எடுத்து வச்சுக்கிறேன். அம்மால 6 மாசம் முடிச்சுக்குள்ள அடியாடி ஆயிடுச்சு வந்தா. சரியா சரியா நீ ஒரு 2000 கூட. டேய் போடா. நீ எப்படா சாவுவ? எதுக்குடா? காசு விட்டா நீ இருப்ப. நீ ஒரு 2000 கூட. காசு டேய் நீ காசு கூட திருப்பி தரத கடனை மட்டும் உனக்கு தரவே மாட்டடா. நான் ரீசார்ஜ் பண்ணி அவன் கேப்பா. சத்தியமா வேணாம்டா போடா டேய். இது எம்எல் ரீசார்ஜ் பண்ணி நம்மளுக்குடா. ஆமா அது போட்டுடா. எனக்கு பண்ணி என்ன ஏண்டா ஐயா சொல்லுடா. என்னங்க அது போகட்டா. நமக்கு எதுக்கு வந்திருக்காங்க? ஐயா